ஓகே. என்ன பொறுத்த வரைக்கும், ஆ ஹாப்பினஸ்க்கான ஒரு ரீசன் வந்து, ஒரு டெம்பரரி ரீசனாவோ, இல்லன்னா ஒரு அன்ஸ்டேபிளான ஒரு விஷயமாவோ இருந்தாலோ, இல்லன்னா அதுக்கு ஒரு டிபெண்டன்சி அதுக்கு பின்னாடி இருந்தாலோ, இந்த 3 விஷயமா இருந்தாலும் நமக்கு வர ஹாப்பினஸ் ஒரு ரியல் ஹாப்பினஸே இல்ல. அதாவது நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படிங்கிறதுக்கான ஹாப்பினஸ் அது இல்ல. ஓகே. இட்ஸ் டெம்பரரி பிளஷர் அப்படின்னு வேணா நம்ம சொல்லிக்கலாம். ஒரு விஷயத்த டிபெண்ட் பண்ணி நம்ம இது இருந்தாதான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு நம்ம நினைக்கிறது இஸ் அ டெம்பரரி பிளஷர். புரியுதா? ஓகே. சோ நான் இன்னும் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண உங்களால ரிலேட் பண்ண முடியும். பாஸ்வேர்ட் ஃபார் ஹாப்பினஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி தான் இந்த ஆப்ஷன் பி சொன்னேன் தெரியுமா? ஹாப்பினஸ்ங்கிறது வந்து பெர்மனண்டான ஒரு விஷயம், ஸ்டேபிளான ஒரு விஷயம், இண்டிபெண்டான ஒரு விஷயம். இந்த 3 விஷயத்துக்கும் அதை அச்சீவ் பண்ணோம்னா நமக்கு இருக்க வேண்டிய பாஸ்வேர்ட், அந்த ஹாப்பினஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம ஓபன் பண்றதுக்கான பாஸ்வேர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அக்செப்டன்ஸ். ஓகே. அக்செப்டன்ஸ்னா இப்போ இப்போ ஒரு நீங்க சொன்ன மாதிரி தான் பெட். நான் நெகட்டிவா பேசுறேன்னு நினைக்காதீங்க. ஆனா ஃபேக்ட். இப்ப அது ஒரு டாகா இருந்தாலும் 10 இயர்ஸ் தான். ஒவ்வொரு அனிமலுக்கும் நம்மளோட லைஃப் ஸ்பேனை விட அனிமலோட லைஃப் ஸ்பேன் ரொம்ப கம்மி தான். அப்படிதானே? சோ அந்த மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா அதுல உடஞ்சு விழக்கூடாது. ஃபர்ஸ்டே மைண்ட வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இதுக்கான லைஃப் ஸ்பேன் கம்மி தான். அது அப்ப இருக்கிற வரைக்கும் அது கூட நம்ம செரிஷ் பண்ணிக்கணும். இல்லன்னா என்ன பண்ணுவேன், ஐயோ அது இல்லன்னா என்ன நானே இல்ல, அந்த மாதிரி எமோஷனலா அட்டாச் ஆகக்கூடாது. தெரிஞ்சுக்கணும் இது. பெட்டுனா அதோட லைஃப் ஸ்பேன் இவ்வளவுதான். புரியுதா? சோ அதோட லைஃப் ஸ்பேன் இவ்வளவுதான் இருக்கும் அது. அப்பப்போ அதை நம்ம நினைச்சு பார்க்கும்போது அதுல இருந்து எமோஷனலி கொஞ்சம் டிட்டாச் ஆகும். ஆனா லவ் இருக்கும். லவ் இருக்கும். அது கூட நம்ம விளையாடுவோம், என்ஜாய் பண்ணுவோம். அது வந்து ரொம்ப நல்லது. ஒரு பெட் வச்சு அது கூட நம்ம என்கேஜ்டா இருக்கிறது நம்மளோட எமோஷனல் வெல்பீயிங்க்கு ரொம்பவே நல்லது. நாங்க நிறைய பேருக்கு சஜஷனே கொடுப்போம். பெட் வாங்கி வளங்கன்னு. ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றவங்களுக்கு, ஒரு கம்பேனியன்ஷிப் இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பெட் வாங்கி வழங்கன்னு நாங்க சஜஷன் கொடுக்கறது தான் கவுன்சிலிங்ல. சோ அப்படி நம்ம இருந்தாலும் அது கூட எமோஷனலி நம்ம அட்டாச் ஆகக்கூடாது. இப்போ சொன்ன மாதிரி இன்னொரு பின்னாடி இருக்கிற பிலாசபிக்கல் சைக்காலஜிக்கல் ரீசன் தான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். ஓகே. ஸோ ட்ரூ ஹாப்பினஸ் நமக்கு வரணும்னா நம்ம என்ன பண்ணோங்கிறத நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அக்செப்டன்சின்னு நான் சொல்லி கொடுத்தேன். உண்மையான ஹாப்பினஸ்க்கான பாஸ்வேர்ட் வந்து அக்செப்டன்சி. ஸோ அதுல வந்து இப்போ ஃபர்ஸ்ட் இன்டர்னல் வேர்ல்டுல எப்படி அக்செப்ட் பண்ணி ஃபர்கிவ் பண்ணி நம்ம அதுல இருந்து வெளியே வரணும் அப்படிங்கறத நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இனிமே எக்ஸ்டர்னல் வேர்ல்டு பார்க்கலாம். நம்ம எக்ஸ்டர்னல் வேர்ல்டு பார்க்கலாம். எக்ஸ்டர்னல் வேர்ல்டுன்னு பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரிதான் நம்ம கூட இருக்கிறவங்க மேல இருக்கக்கூடிய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நம்மளோட ஹாப்பினஸ் ஒரு பெரிய பிளாக் பாத்தீங்கன்னா இந்த எமோஷனல் ஹர்ட் தான். எமோஷனல் ஹர்ட் தான். இப்போ இந்த ஏஜ்ல பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட வரலாம், இல்லைன்னா வீட்டுல இருக்கிறவங்க கூட வரலாம், அம்மா கூட வரலாம், கூட பிறந்தவங்க கூட வரலாம். காமனா அம்மா கூட வரலாம், இல்லைன்னா கூட பிறந்தவங்க கூட வரலாம். அம்மா இப்போ இதோட ஏஜ் ஃபேக்டரா இருக்கலாம். அவங்களோட லேர்னிங் இதா இருக்கலாம். ஓகே. சோ அதனால யாரையுமே ஈஸியா இவங்க மோசம்னு ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது. அவங்க சைட் ஆஃப் ஸ்டோரிய நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்க சைட் ஆஃப் ஸ்டோரிய தெரிஞ்சுக்கிட்டாதான் எக்ஸ்டர்னல் வேர்ல்ட்ல ஒருத்தங்க நம்மள ஹர்ட் பண்ண வராங்கன்னா அதை வந்து நம்மளால அக்செப்ட் பண்ண முடியும். அவங்க சைட் ஆஃப் ஸ்டோரிய நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் அந்த அக்செப்டன்ஸ்ங்கிறத நம்மளால பில்ட் பண்ணவே முடியும். புரியுதா? பில்ட் பண்ணவே முடியும். மேபி ஃபியூச்சர்ல நம்ம அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். நமக்கு தெரியாது. ஒவ்வொரு நாளும் ஒரு மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். அப்படிதானே? வருத்தங்கள்ங்கிறது எப்பனால நம்ம வரலாம். நம்ம மேலயும் வரலாம், நம்ம சுத்தி இருக்கிற பீப்புள் மேலயும் வரலாம். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஒரு வருத்தம்ங்கிறது நம்மளோட ஹாப்பினஸ்க்கு ஒரு பெரிய பிளாக்கேஜா இருக்கும். அந்த பிளாக்கேஜ நம்ம அன்பிளாக் பண்ணணும்னா ஒரு விசுவலைசேஷன் டெக்னிக் தான் நான் இன்னைக்கு சொல்லி கொடுக்க போறேன். எப்படி ஒருத்தங்களை மனசார மன்னிக்கணும் அப்படிங்கிறது தான். ஓகே. சோ பிராக்டிஸ் பண்ணலாமா? தெரபிக்குள்ள போயிடலாமா? Hi everybody, this is Reenu Bala, certified counselor, emotional well-being trainer and founder of Ahalayam Counseling Hub.